ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போச்சம்பள்ளி சந்தைக்கறி சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு 11 o'clock மேலே லேட்டாக போயிட்டேன். ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சந்தைக்கறி சாப்பாடுனா என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போச்சம்பள்ளி சந்தை தான் நம்ம சுற்று வட்டாரத்துலேயே கொஞ்சம் ஃபேமஸான சந்தை. அங்கே போனால் நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான ரோடை தாண்டி போச்சம்பள்ளி சந்தைக்கு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ளே நுழையும் போதே தெரியுது, ஃபுல்லாக கோழிங்கெல்லாம் சைடில் வச்சு விற்றுருக்காங்க, மண்பானைகளெல்லாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு கோழி எல்லாமே வந்து இந்த சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ சீசன்றதுனால பலாப்பழம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கு சந்தையில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே இருக்குன்னா, இந்த சந்தை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டு, அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தை. அங்கே தான் வந்து சந்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அங்கே தான் வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன காய்கறிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே இங்கே விற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோழி விற்கிறது, மண்பாண்டங்கள் விற்கிறது, ஸோ எல்லாமே அவங்கவுங்க வண்டியில் கொண்டாந்து தனியாக ஒரு கடை போட்டு இங்கே விற்பாங்க சந்தையில். ஸோ இந்த சந்தை தான் கொஞ்சம் இந்த ஏரியாலே கொஞ்சம் ஃபேமஸான சந்தை. இங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டங்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சந்தைக்குள்ளே எப்படி இருக்குது, அதோட சுற்று வட்டாரம் என்ன, பஸ் ஸ்டாண்டாண்டு எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இந்த சைடு நல்லா பூ மார்க்கெட் எல்லாமே இங்கே தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழம், பூ, காய்கறி மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து வார சந்தை கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நிறைய உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் போடுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து எங்கே இப்படி நம்ம உள்ளே போகிறோன்னா, இந்த சைடு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே உங்களுக்கு வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டு. இங்கே பஸ் ஸ்டாண்டாண்டே உங்களுக்கு காய் எல்லாமே போட்டிருப்பாங்க. அங்கே பக்கத்தில் வந்து இந்தியா ஒன் ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம்குள்ளே சைடில் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஸோ எல்லா காய்கறி எல்லாமே போடும். அதேமாதிரி உங்களுக்கு மாட்டு தேவையான கயிறு, அதுக்கு போட வேண்டிய சலங்க, ஸோ எல்லாமே மாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே விற்பாங்க. அப்புறமா தானியம் பார்த்திங்களா, தானியமெல்லாம் இங்கே விற்கிறாங்க. தானியம் குடோன்னு, அது மூட்டையாக தானியம் வேணும்னா கூட தானியம் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே தானியம் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட வந்து மாடுங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறது தான், இங்கே மாடு கட்டி போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், பார்த்திங்களா, நாட்டு சக்கரை, வெல்லம் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி கத்தி, கண்ணாடி, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இந்த இரும்பு பொருள் சாமானம், ஸோ வீட்டுக்கு தேவையான அந்த மத்து கடையிறது, அதே மாதிரி என்னென்ன உங்களுக்கு சாமானம் தேவையோ எல்லாமே இங்கே கிடைக்கும். பார்த்திங்கன்னா கடப்பாரை, அதே மாதிரி வந்து செனிக்கி, இந்த மாதிரி வந்து மேஸ்திரி ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். அது சப்போஸ் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நீங்கள் சந்தைக்குள்ளே வந்துட்டிங்கனாலே நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக எல்லா இடமும் சுற்றி பார்த்து எங்கே உங்களுக்கு தேவையான ஐட்டம் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு கண்ணாடி வாங்கணும்னு வரீங்க சொன்னால் அது பின்னாடி பக்கம் இருக்கும், முன்னாடி வந்து காய்கறி மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பொறுமையாக சுற்றி பார்த்து தேடி வாங்குறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே ஒரு இடத்தாண்ட கடை போட்டு உக்காந்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு சந்தைக்கறி சாப்பாடு எப்படி இருக்குது, ஸோ அதை சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து வெஜ்ஜி தான். ஸோ அவர் வந்து நான்வெஜ் கொஞ்சம் வயிறு சரியில்லை, ட்ரபுளாக இருக்குன்றாரு. நல்லா வெஜ்ஜி சாப்பிடுவார். ஸோ அந்த வெஜ்ஜி சாப்பாடும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போகலாம். இது வந்து பேக் சைடு வந்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸு சந்தைக்கறி சாப்பாடு, அந்த சைடு கூடாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டு கயிறு வாங்குறது இருந்தால் எல்லாமே இங்கே கயிறெல்லாம் விற்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கறி சாப்பாடு கூடாரம். ஓகே, நம்ம முதல்ல மார்க்கெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிங்களா என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் இந்த ஏடிஎம் இருக்குது இல்லைங்களா, இந்தியா ஒன் ஏடிஎம், அது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் மார்க்கெட்டுக்கு. ஓகே, இப்போ இந்த ஒரு டிஃபன் கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து வெஜ்ஜி தோசை இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபன் கடையில் வந்து தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போகலாம். ஓகே, தோசை நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைஸும் நல்லா பெருசாக போடுறாங்க. இது ஒரு தோசை வந்து 15 rupees சொல்கிறாங்க. ஓகே, இந்த தோசைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா தோசை, குருமா,
அதுக்கப்புறம் சட்னி, அதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் கொடுக்குறாங்க. ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆனால் இடம் வந்து என்னன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதோட குருமா, சட்னி, சாம்பார் எல்லாமே. மறக்காமல் இங்கே சந்தைக்கு வந்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு சாப்பிட்ணும்பா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த கடையை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுவுமே அந்த ஏடிஎம் பேக் சைடு தான் இருக்குது அந்த ஹோட்டலு. தோசை வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மெயின் ரோட்லேருந்து இப்படி உள்ள இந்த இடம் தான் உள்ள சந்தைக்கு போகிற இடம். இங்கே வெளியே வந்து பலாப்பழம் வித்துட்டு இருக்காங்க தள்ளு வண்டியில். ஸோ இந்த மைதானம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் உள்ளே போகிற இடம். இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்து சந்தைக்கு போனோம். அந்த கூடாரத்தில் தான் வந்து நமக்கு தேவையான வந்து சந்தைக்கறி சாப்பாடு விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 11 மணி ஆனதுனால நிறைய வியாபாரம் பண்ணுறதெல்லாம் இங்கே போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த மைதானம் ஃபுல்லாக ஆடு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கே வந்தால் நம்ம 11 மணின்றதுனால இங்கே அந்த அளவுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஆடு வியாபாரம் ஏதோ 1-2 தான் போயிட்டு இருக்கு, முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா சந்தைக்கறி சாப்பாடு இங்கே எல்லா சாப்பாடுமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் 11 மணின்றதுனால முடிஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா போட்டி, தலைக்கறி, ரத்தம், குடல், மட்டன் சுக்கா எல்லாமே இருக்குது. பரோட்டாவும் இருக்குது, தோசையும் இருக்குது, இட்லியும் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான சட்னி, சாம்பாரும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஐட்டம் வந்து அல்டிமேட்டாக நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் லைட் வந்து இங்கே போட்டுடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், சாப்பிட்டு சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது எப்படி இருக்குது டேஸ்ட்டு இதை உள்ளே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரத்தம் வாங்கியிருக்கோம். ரத்தம் வந்து இது ஒரு கப் 100 rupees ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி கூட வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து மட்டன் கிரேவி வச்சுருக்காங்க. நம்ம வேணுன்றளவு சாப்பிட்லாம். எல்லாருமே வந்து காலையில் இட்லி, குடல் குழம்பு தான் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாருமே. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கேன். வாங்க பாருங்கள், சுட சுட வாங்கியாச்சு. குடல் குழம்பு, ஒரு முட்டை, பரோட்டா 2 வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு பரோட்டா எப்படி இருக்குது அதுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கு. அது கூட சாப்பிட்றதுக்கு ஸோ அருமையாக இருக்குது. அப்புறம் சந்தையிலேருந்து வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு வந்து பதனி அதிகமாக கிடைக்கும். ஸோ பதனி போனீங்கன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. பதனி வந்து லிட்டர் 50 ரூபா தான் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் பதனி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உஷ்ணத்தை குறைக்கும். அந்தளவுக்கு நம்ம இயற்கை சார்ந்த பொருள் இது, நம்ம பனைமரத்தில் வர்றது. அதனால் இது மறக்காமல் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் 2 லிட்டர் வாங்கிட்டேன். 100 rupees தான் அது. அவங்களே உள்ளே வந்து பதனி வந்து பனை வெல்லம் காசுறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு தாத்தா காசிட்டு இருக்காரு. நான் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு ஓரமாகவே பதனி போட்டு விற்பாங்க பனைமரத்தோப்பாண்ட. மறக்காமல் அந்த சைடு ரோட்டில் போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா பனை ஓலையெல்லாம் போட்டு எரிச்சு ஸோ அது வந்து ஒரு இது மாதிரி செஞ்சு இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பதனி காய்ச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பதனியை வந்து காசு என்ன ஆகுனா இது பனை வெல்லம், நாட்டு சக்கரை இது எல்லாமே தயார் பண்ணுவாங்க இதில். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் ரெடி பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு சந்தைக்கறி சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.